வணக்கம். இன்று உங்களது அன்றாட கவலைகள், மொபைல் போன், பணம், சொத்து, நான், எனது என்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சற்றே தள்ளி வையுங்கள். உங்களது கண்களை மூடி நான் சொல்லப்போகும் இந்த பிரம்மாண்ட பயணத்தை உங்கள் கற்பனையில் மட்டும் ஓடவிட்டு பாருங்கள். நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் ஒரு காரிலோ அல்லது பைக்கிலோ வேகமாகச் செல்லும்போது சாலையின் ஓரங்களில் இருக்கும் மரங்களும் கட்டிடங்களும் பின்னோக்கி ஓடுவதை பார்த்து, அப்பா, நாம் எவ்வளவு வேகமாக போகிறோம் என்று வியப்படைவோம். ஆனால் அதே நாம் ஒரு விமானத்தில் ஏறி மேகக்கூட்டங்களுக்கு மேலே 35,000 அடி உயரத்தில் பறக்கும்போது ஜன்னல் வழியே பார்த்தால் மேகங்கள் நகராமல் அப்படியே நிற்பது போல தோன்றும். நாமும் ஒரு மூடிய அறைக்குள் அமைதியாக உட்கார்ந்திருப்பது போலவே உணர்வோம். விமானம் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தாலும் வெளியில் ஒப்பிட்டு பார்க்க மரங்களோ கட்டிடங்களோ இல்லாததால் நமது மூளையால் அந்த வேகத்தை உணர முடியாது. இதே விமான ரகசியம்தான் நம் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் ஒரு நாற்காலியிலோ அல்லது கட்டிலிலோ அமர்ந்து கொண்டு, நான் ஒரே இடத்தில் அமைதியாக அசைவில்லாமல் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இந்த பூமியானது விண்வெளியில் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமா? இந்த ஒட்டுமொத்த பூமியும் நம்மை சுமந்து கொண்டு அந்த சூரியனை விண்வெளியில் மணிக்கு 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது, நீங்கள் ஒருமுறை கண்ணிமைத்து திறக்கும் ஒரு செகண்டிற்குள் நாம் விண்வெளியில் 30 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பாய்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வெளியில் ஒப்பிட்டு பார்க்க மரங்களோ மேகங்களோ இல்லாததால் நாம் ஏதோ அமைதியாக இருப்பது போல் பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அதிவேகத்தில் பாயும் இந்த பூமியில் இருந்து கொண்டுதான் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபித்துக் கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டும் நம் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, விண்வெளியில் இவ்வளவு வேகமாக ஓடும் நமது பூமி எதை நோக்கி ஓடுகிறது? நம்மைச் சுற்றியுள்ள பேரண்டம் எவ்வளவு பெரியது? வாருங்கள், இன்னும் ஆழமாக பார்ப்போம். நமது பூமி அளவுகளும் பிரம்மாண்டமும். நாம் வாழும் இந்த பூமியை பற்றி முதலில் பார்ப்போம். நாம் பார்ப்பதற்கு இந்த பூமி மிகவும் பிரம்மாண்டமாக எல்லையற்றதாக தோன்றலாம். நமது பூமியின் மையத்திலிருந்து அதன் மேற்பரப்பு வரை இருக்கும் தூரம், அதாவது அதன் ஆரை, ரேடியஸ் மட்டும் சுமார் 6371 கிலோமீட்டர்கள் ஆகும். பூமியின் ஒட்டுமொத்த சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஏறத்தாழ 40,075 கிலோமீட்டர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு 20 அல்லது 30 கிலோமீட்டர் தூரத்தை உங்கள் மனதில் நினைத்துப் பாருங்கள். உங்களது ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு இருக்கும் அந்த 30 கிலோமீட்டர் தூரத்தை பைக்கிலோ அல்லது காரிலோ கடக்கவே நமக்கு எவ்வளவு நேரமாகிறது? அந்த 30 கிலோமீட்டர் தூரமே நம் கண்ணுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக தெரிகிறது? அப்படிப்பட்ட 30 கிலோமீட்டர்களைப் போல எத்தனை மடங்கு பெரியது இந்த 40,075 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பூமி? கற்பனை செய்து பார்க்கவே நம் மனம் திகைத்துப் போகிறது அல்லவா? ஆனால் பிரபஞ்சத்தின் கணக்கோடு ஒப்பிடும்போது இந்த மகாபூமியே எவ்வளவு சிறியது தெரியுமா? நமது சூரிய குடும்பமும் நவக்கிரகங்களும் நமது பூமிக்கு ஒளியையும் ஆற்றலையும் தந்து இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் பிரதான புள்ளிதான் நமது சூரியன். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? சராசரியாக 14,96,00,000 கிலோமீட்டர்கள். இந்த தூரம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை புரிந்து கொள்ள ஒளியின் வேகத்தை கணக்கிடலாம். ஒளியின் வேகம் என்பது ஒரு செகண்டிற்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளவு அதிவேகமாக பயணிக்கும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சூரியனிலிருந்து புறப்பட்டு நமது பூமியை வந்தடையவே 8 நிமிடங்கள் 20 செகண்டுகள் எடுக்கிறது. அப்படியென்றால் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் சூரிய ஒளி உண்மையில் 8 நிமிடங்களுக்கு முன்பு சூரியனிலிருந்து புறப்பட்ட ஒளியாகும். சரி, தூரம் இருக்கட்டும். சூரியனின் அளவு என்ன? நமது பூமியை விட சூரியன் 13,00,000 மடங்கு பெரியது. அதாவது சூரியன் என்ற ஒரு பெரிய பாத்திரத்திற்குள் நமது பூமியை போன்ற 13,00,000 பூமிகளை தூக்கி உள்ளே கொட்டினால் மட்டும்தான் சூரியன் நிறையும். சூரியனின் விட்டம், டயமீட்டர் மட்டும் சுமார் 13,00,000 கிலோமீட்டர்கள். பூமியின் விட்டத்தோடு ஒப்பிட்டால் சூரியன் 109 மடங்கு அகலமானது. இந்த தூரத்தை கடந்துதான் சூரியனை மையமாக கொண்டு நமது பூமியையும் சேர்த்து புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனி, யூரனஸ், நெப்டியூன் மற்றும் பாதையை மாற்றிய புளூட்டோ என நமது நவகிரகங்களும் கோடுக்கணக்கான விண்கற்களும் சுழன்று வருகின்றன. இதில் வியாழன் கிரகம் மட்டுமே நமது பூமியை விட 1300 மடங்கு பெரியது. நாம் கற்பனை செய்து பார்த்த அந்த 30 கிலோமீட்டர் தூரத்தை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். வியாழன் கிரகம் எவ்வளவு விஸ்வரூபமானது! சனி கிரகம் தன் பேரழகான பனி வளையங்களோடு விண்வெளியில் மிதக்கிறது. இந்த கோள்கள் அனைத்தும் சூரியனை நோக்கி ஈர்க்கப்பட்டு அதன் மீது விழுந்துவிடாமல் இருப்பதற்காகவே தத்தமக்கான பாதையில் அதிவேகத்தில் விண்வெளியில் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஈர்ப்பு விசையும் கோள்களின் சுழற்சி வேகமும் கச்சிதமாக சமநிலையில் இருப்பதால்தான் கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் சூரியனுக்குள் விழுந்துவிடாமல் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த விண்வெளி நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றன.
பால்வெளி மண்டலமும் மில்கிவே ஒளியாண்டு ரகசியமும். நமது சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே வந்தால் அங்கே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த அத்தனை நட்சத்திரங்களும் நமது சூரிய குடும்பமும் பால்வெளி மண்டலம் என்ற ஒரு மாபெரும் விண்மீன் பேரடங்கிற்குள் தான் அடக்கம். இந்த பால்வெளி மண்டலத்தின் அளவை மனிதர்களால் கிலோமீட்டர்களில் அளக்கவே முடியாது. ஏனென்றால் கிலோமீட்டர் என்று எழுதத் தொடங்கினால் பின்னால் சைவர்களை போட்டுக்கொண்டே போக வேண்டும், பக்கங்கள் பத்தாது. அதனால்தான் விஞ்ஞானிகள் ஒளியாண்டு லைட் இயர் என்ற அளவை பயன்படுத்துகிறார்கள். ஒளியாண்டு என்பது ஒரு செகண்டிற்கு 3 இலட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒளி. ஒரு முழு வருடம் முழுவதும் விண்வெளியில் பயணித்தால் எவ்வளவு தூரத்தை கடக்குமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு. கிலோமீட்டரில் சொன்னால் ஒரு ஒளியாண்டு என்பது தோராயமாக 9.46 டிரில்லியன் கிலோமீட்டர்கள். அதாவது 946க்கு பின்னால் 10 சைவர்கள் வரும் பிரம்மாண்ட தூரம். நமது பால்வெளி மண்டலம் எவ்வளவு பெரியது தெரியுமா? அதன் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் ஒளியின் வேகத்திலேயே பயணித்தாலும் உங்களுக்கு 1 லட்சம் ஆண்டுகள் ஆகும். இந்த மாபெரும் பால்வெளி மண்டலத்தில் நமது சூரியனைப் போல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன தெரியுமா? சுமார் 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த மகா கூட்டத்தில் நமது சூரியன் இந்த கேலக்சியின் ஏதோ ஒரு ஓரத்து கையில் ஓரியன் ஆம் என்ற ஒரு சின்னஞ்சிறிய மூலையில் ஒரு தூசி போல ஒண்டிக் கொண்டிருக்கிறது. காலப்பயணம் நாம் பார்க்கும் நட்சத்திரங்கள் உண்மையா? இப்போது நீங்கள் இரவு நேரத்தில் மொட்டை மாடிக்குச் சென்று வானத்தை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே கண்சிமிட்டும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா? அங்கேதான் பிரபஞ்சத்தின் பெரும் விந்தை ஒளிந்திருக்கிறது. விண்வெளியில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தின் ஒளி நமது பூமியை வந்தடைய பல 100 ஆண்டுகள், ஏன் பல 1000 ஒளியாண்டுகள் ஆகும். உதாரணத்திற்கு, பூமியில் இருந்து 500 ஒளியாண்டுகள் தூரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்றால் அந்த நட்சத்திரத்தில் இருந்து புறப்பட்ட ஒளிக்கதிர் விண்வெளியில் 500 வருடங்களாக பயணித்துதான் இன்று உங்கள் கண்ணை வந்தடைகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் இன்று வானத்தில் பார்க்கும் நட்சத்திரம் உண்மையில் அதன் இன்றைய வடிவம் அல்ல. அது 500 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதைத்தான் நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள். ஒருவேளை அந்த நட்சத்திரம் 100 வருடங்களுக்கு முன்பே வெடித்து அழிந்து போயிருக்கலாம். ஆனால் அது அழிந்த செய்தி இன்னும் நம்மை வந்தடையவில்லை. அது இன்னும் 400 வருடங்கள் கழித்துதான் பூமிக்கு தெரியும். அப்படியென்றால் நாம் தினமும் இரவில் வானத்தில் பார்ப்பது பிரபஞ்சத்தின் இன்றைய நிலையை அல்ல, பிரபஞ்சத்தின் கடந்த காலத்தை. நாம் பார்ப்பதில் பல நட்சத்திரங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பதே யாருக்கும் தெரியாது. பேரண்டத்தின் எல்லை, கேலக்சிகளின் பெருங்கடல். சரி, நமது பால்வெளி மண்டலம்தான் இந்த உலகத்திலேயே பெரியதா? அதுதான் இல்ல. நமது பால்வெளி மண்டலத்தைப் போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் எத்தனை கேலக்சிகள் இருக்கின்றன தெரியுமா? அறிவியல் கணக்கீடுகளின்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்குள் மட்டும் சுமார் 2 லட்சம் கோடி கேலக்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளும் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. பிரபஞ்சத்தின் மகா ரகசியம் 99 விழுக்காடு வெறும் வெற்றிடம். இப்போது நான் சொல்லப்போகும் விஷயத்தை இன்னும் ஆழமாக உங்கள் கற்பனையில் ஓடவிட்டு பாருங்கள். நாம் இதுவரை பார்த்த பூமி, சூரியன், வியாழன் கிரகம், 40,000 கோடி நட்சத்திரங்கள், 2 லட்சம் கோடி கேலக்சிகள் என அத்தனையையும் ஒன்றாகச் சேர்த்து இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தின் பரப்பளவோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு மகாவியப்பு உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அத்தனை கோள்களும் நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அளவில் வெறும் 1% குறைவுதான். ஆம், நீங்கள் கேட்பது உண்மைதான். இவை எல்லாவற்றையும் கழித்துவிட்டு பார்த்தால் மீதி 99% மேல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெறும் வெட்டவெளி, மாபெரும் ஒத்திசைவு, ஒன்றுமே இல்லாத மகா வெற்றிடம் மட்டும்தான். கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதற்கு இடைப்பட்ட அத்தனை தூரமும் வெறும் வெற்றிடம். அந்த பெரும் வெற்றிடத்திற்குள் இந்த நட்சத்திரங்களும் கோள்களும் தூசிகளைப் போல மிதந்து கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் இந்த பேரண்டத்தின் உண்மையான தத்துவம் என்பது என்ன? அது வெற்றிடம்தான். பூமிக்கு வெளியே இருக்கும் மகாதிரை, வளிமண்டலம், அட்மாஸ்பியர். இவ்வளவு பெரிய பிரபஞ்ச வெற்றிடத்தில் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கும் நமது பூமியை பாதுகாப்பது எது தெரியுமா? பூமியைச் சுற்றி ஒரு நீல நிறக்கோளமாக ஒரு மாபெரும் பாத்திரத்தை மூடி வைத்திருப்பது போல் போர்த்தியிருக்கும் வளிமண்டலம்தான் அது. நமது பூமியின் மேற்பரப்பில் இருந்து விண்வெளி நோக்கி சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வளிமண்டலம் பறந்து விரிந்து கிடக்கிறது. இதில் முதல் 100 கிலோமீட்டர் பகுதிதான் மிகவும் அடர்த்தியானது. இந்த வளிமண்டலம் முழுவதும் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு போன்ற பலதரப்பட்ட வாயுக்களால் நிரம்பியுள்ளது. இந்த வாயு அணுக்களின் அடர்த்திதான் விண்வெளியிலிருந்து வரும் ஆபத்தான கதிர்களை தடுத்து நம்மை பாதுகாக்கும் ஒரு பெரும் அரணாக செயல்படுகிறது. நாம் பார்க்கும் உலகம் அணுக்களின் விளையாட்டு. இப்போது உங்களை சுற்றியுள்ள உலகை உற்று நோக்குங்கள். நமது பூமி பரப்பு முழுவதும் 70% நீரால் சூழப்பட்டுள்ளது. நாம் உயிர் வாழ்வதற்கு குடிக்கும் அந்த தண்ணீர் என்ன தெரியுமா? வேதியியல் படி அது H2O, அதாவது 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் ஒன்றாக இணைந்த ஒரு அற்புதமான சேர்வை. தண்ணீர் மட்டுமல்ல,
நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் அலுமினியம், பித்தளை பாத்திரங்கள், நாம் ஓட்டும் கார்கள், பைக்குகளில் இருக்கும் இரும்பு, அந்த வாகனங்களை இயக்கும் எரிபொருளான பெட்ரோல், டீசல், இவை எல்லாமே திண்மம், திரவம், வாயு என்ற 3 நிலைகளில் பரவியிருக்கும் அணுக்களின் வெவ்வேறு கட்டமைப்புகள்தான். உங்களுக்கு முன்னால் இருக்கும் பச்சை மரமாக இருக்கட்டும், காலடியில் இருக்கும் கடினமான கல்லாக இருக்கட்டும், நீங்கள் ஆசையோடு அணியும் தங்கமாக இருக்கட்டும் அல்லது வலிமையான இரும்பாக இருக்கட்டும், எல்லாமே அணுக்களால் ஆனவை. இந்த உலகத்தில் நாம் தொட்டு பார்க்கும், கண்ணால் பார்க்கும் அத்தனை பொருட்களும் தங்களுக்குள் இருக்கும் வெவ்வேறு அணுக்களின் சேர்க்கையால் தான் தனித்தனி வடிவங்களை பெற்றுள்ளன. எண்ணங்களும் ஒலியும் அணுக்களின் அதிர்வு. இதோ இப்போது நான் பேசுவது உங்கள் காதுகளில் கேட்கிறதே, அது எப்படி நடக்கிறது தெரியுமா? அங்கேதான் அணுக்களின் அடுத்த மெக்கானிசம் ஒளிந்திருக்கிறது. நான் பேசும்போது எனது தொண்டையிலிருந்து புறப்படும் அதிர்வுகள் எனக்கு முன்னால் வளிமண்டலத்தில் இருக்கும் காற்று அணுக்களை ஒன்றன் பின் ஒன்றாக மோதி அதிர்வடைய செய்கின்றன. அந்த அணுக்களின் அதிவலைகள்தான் உங்கள் காதுகளை வந்தடைந்து ஒலியாக மாறுகின்றன. காற்றில் அணுக்கள் இல்லை என்றால் ஒலியால் பயணிக்க முடியாது. ஒலி அலைகள் மட்டுமல்ல, உங்களது மனதிற்குள் தோன்றும் எண்ணங்களும் சிந்தனைகளும் கூட சாதாரணமானவை அல்ல. உங்களது ஒவ்வொரு எண்ணமும் மூளையில் இருக்கும் நியூரான்கள் வழியே ஒரு குறிப்பிட்ட மின்காந்த அதிர்வெண்ணாக விண்வெளியில் பாய்கிறது. நாம் வாழும் இந்த உலகமே அணுக்களால் நிரம்பிய ஒரு தளம் என்பதால், நீங்கள் உங்களது எண்ணங்களை, சிந்தனைகளை 100 விழுக்காடு விழிப்புணர்வோடு ஒரு நிலைப்படுத்தும்போது, அந்த எண்ண அதிர்வுகள் இந்த அணுக்களின் கோர்வை வழியே பிரபஞ்சத்தில் பாய்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அத்தனையையும் உங்களிடம் பூரணமாக ஈர்த்து பெற்றுத்தரும் மாபெரும் சக்தியாக மாறுகிறது. அடுத்த கட்டம், பிண்டத்தின் ரகசியம். மனிதனாக பிறந்த நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றியுள்ள இந்த அணுக்களின் மெக்கானிசத்தையும் அந்த 99 விழுக்காடு பிரபஞ்ச வெற்றிடத்தையும் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகத்தை அமைத்த அதே அணுக்கள்தான் பிண்டமாகிய நமது உடலையும் அமைத்துள்ளது. நாம் உயிர் வாழ்வதற்காக குடிக்கும் H2O தண்ணீர், சுவாசிக்கும் ஆக்சிஜன், நாம் அன்றாடம் உண்ணும் உணவு, இவை அனைத்தும் நமது உடலுக்குள் சென்றதும் என்னவாக மாறுகின்றன தெரியுமா? நமது செரிமான மண்டலம் அந்த உணவை உடைத்து குளுக்கோஸ், புரோட்டீன், கொலஸ்ட்ரால், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களாக பிரிக்கிறது. இவை அத்தனையுமே அணுக்களின் வெவ்வேறு சேர்க்கைகள்தான். நாம் ஏன் சாப்பிடுகிறோம்? நாம் சாப்பிடும் உணவு எப்படி அணுக்களாக மாறி நமது உடலை பேணி காக்கிறது? நமது உணவிற்கும் நமது மனதின் எண்ணங்களுக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பு என்ன? நமது உடலுக்குள் இருக்கும் இந்த அணுக்களின் உயிரியல் செய்முறைகள் மற்றும் மருத்துவம் எப்படி வேலை செய்கிறது? ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்து நல்வினைகளை கடந்து 100 விழுக்காடு தன் மனதை ஒருநிலைப்படுத்தி தான் நினைத்த அத்தனையையும் தன் எண்ணத்தாலேயே பெற்று ஒரு பூரண நிம்மதியான பெருவாழ்வை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மகா பிரயாணத்தின் அடுத்த கட்டமாக நமக்குள்ளே இருக்கும் அந்த மகா அதிசயமான அணுக்களின் காஸ்மிக் கட்டமைப்பை பற்றியும் பிண்டமாகிய நமது உடலின் ஒட்டுமொத்த பயாலஜிக்கல் மெக்கானிசத்தை பற்றியும் நமது அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமாக பிரமிக்க வைக்கும் ஆதாரங்களோடு பார்க்கப் போகிறோம். தவறவிடாதீர்கள். உங்களை நீங்கள் பிரபஞ்சத்தின் கண்ணோட்டத்தில் பாருங்கள். உங்களது பெருவாழ்வு உங்களது கைகளில் விளங்கும். நன்றி, வணக்கம்.